ஹலோ பட்டுக்குட்டீஸ், ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்களா? இப்போ உங்களுக்கு விபிஎஸ் ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைமில் நீங்கள் குட்டி குட்டி பைபிள் ஸ்டோரிஸை கற்றுக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? நீங்கள் விபிஎஸ் கிளாஸஸ்லேயும் நீங்கள் குட்டி குட்டி பைபிள் ஸ்டோரிஸை சொல்லி நீங்கள் அசத்தலாம் இல்லையா? இப்போது ஒரு சின்ன பைபிள் ஸ்டோரி இதில் கற்றுக்கலாம். ஓகே, கடவுள் ஃபஸ்ட்டு என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உருவாக்குனார். அதுதான் ஒரு அழகிய தோட்டம். இந்த படத்தில் பூமியை பாரு, அடடா எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் உள்ள பசும் புல்லையும் மரங்களையும் பூக்களையும் மிருகங்களையும் பாரு. யானை எது சிங்கம் எது என்று உன்னால் காட்ட முடியுதா? இந்த அழகிய தோட்டம் எப்படி வந்தது தெரியுமா? முதல்ல இந்த பூமியை கடவுள் நமக்காக எப்படி செய்தார் என்று பார்க்கலாம். முதலாவதாக நிலத்தின் மீது பசும் புல்லை அவர் முளைக்கச் செய்தார். பிறகு எல்லா வகையான சிறிய செடிகளையும் புதர்களையும் மரங்களையும் உண்டாக்கினார். வளரும் இந்த செடிகள் எல்லாம் பூமியை அழகுபடுத்துகின்றன. அது மட்டுமா, நல்ல ருசியான உணவுப் பொருட்களையும் கொடுக்கின்றன. அடுத்ததாக நீரில் நீந்துவதற்காக மீனையும் உண்டாக்கினார். வானத்தில் பறப்பதற்காக பறவைகளை உண்டாக்கினார். நாய்களையும் பூனைகளையும் குதிரைகளையும் உண்டாக்கினார். பெரிய மிருகங்களையும் சிறிய மிருகங்களையும் உண்டாக்கினார். உன் வீட்டுக்கு அருகில் என்னென்ன மிருகம் வாழ்கின்றன? இவற்றையெல்லாம் கடவுள் நமக்காக உண்டாக்கியதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் தானே. கடைசியாக பூமியில் உள்ள இடத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தோட்டமாக அவர் ஆக்கினார். அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர் வைத்தார். அதில் எந்த குறையும் இருக்கவில்லை. அதிலிருந்து எல்லோரும் மிக அழகாக இருந்தனர். தாம் உண்டாக்கிய இந்த அழகான தோட்டத்தை போலவே முழு பூமியும் ஆக வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். இந்த படத்தில் உள்ள தோட்டத்தை மறுபடியும் பார். இதில் ஒன்று மட்டும் இல்லாததாக கடவுள் கருதுகிறார். அது என்ன தெரியுமா? அது நம்ம அடுத்த கடையில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.